எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ஓலை பக்கோடா சுட போறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 3 கப்பு கடலை மாவு, 2 கப்பு பச்சரிசி மாவு, 20 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கான உப்பு. இப்போ பச்சரிசி மாவு 2 கப்பு, 3 கப்பு கடலை மாவு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கான உப்பு. சின்ன வெங்காயம் உரிச்சதை நம்ம மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அந்த ஜூஸு தான் ஊற்றி அம்மா பிசையணும் மாவு. ஏன்னா அந்த திப்பியோட போட்டுட்டோம்னா அது உள்ள மாப்பையே அடைச்சிக்கும். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பத்தை வச்சுட்டு கோல்டு வினர் ஊற்றி அது சூடாயிடுச்சு. அதுலேருந்து 2 கரண்டி எண்ணெய் எடுத்து இந்த மாவில் ஊற்றிக்கணும். இந்த முறுக்கு மாவு எப்படி பிசையணுமோ அதே பதம் தான், நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் அம்மா ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம முறுக்கு பழம் அச்சு எடுத்துக்கணும், ரிப்பன் பக்கோடா அச்சு போட்டுட்டு பாருங்க, அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிக்கணும். எண்ணெய் நம்மளுக்கு சூடாயிடுச்சுன்னா நம்ம ஈஸி மெத்தட்லேயே அந்த கடாயையே நம்ம பிழிஞ்சிக்கலாம். அம்மா காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ஃபுல் கவர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டுனீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். திருப்பி போடணும். அதே முறுக்கு எப்படி திருப்பி போடுறோமோ அதே மாதிரி ஓலை பக்கோடா திருப்பி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இதை வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அம்மா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.